மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழக அரசியல் களம் அதிரி புத்திரியாக மாறியிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரனும் இணைஞ்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் EPS கூட போறதுக்கு பதிலா தூக்கல தொங்கிடுவேன்னு சொன்னவர் தான் டிடிவி. அவருக்கு பதிலடியாக 420 தான் டிடிவின்னு சொன்னவர் எடப்பாடி. அதே மாதிரி தான் துரோகத்துக்கான நோபல் பரிசை EPSக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னவரும் சாட்சாத் தினகரன் தான். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில தினகரன் சேர எடப்பாடி அவரை வரவேற்க அரசியல்ல நிரந்தர எதிரியோ நண்பனோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே எடப்பாடிய CM வேட்பாளராக ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பாஜக கூட்டணியை விட்டே போனாரு டிடிவி. இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியுமே, அதை ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு டிடிவி. தினகரன் மேலதான் கேஸ்கள் நிலுவையில் இருக்கே, அது ஒண்ணு போதாதா பாஜகவுக்கு? அதை வச்சே டிடிவிய வழிக்கு கொண்டு வந்துருச்சு பாஜக. டெல்லியில அமித்ஷாவை எடப்பாடி சந்திச்சு பேசினப்ப தனி கட்சி நடத்துற டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்த்தாகணும்னு சொன்னாரு. எடப்பாடியும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு நாம தான் சொல்லி இருந்தோமே. 2021 தேர்தல்ல தினகரனோட அமமுகவால தென் மாவட்டங்கள்ல 20 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணிக்கு சேதாரம் ஏற்பட்டுச்சு. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் விளக்கியும் டிடிவி அவசியம் கூட்டணியில இருக்கணும்னு சொல்லி இருந்தாரு அமித்ஷா. அதுக்கு பிறகு அமித்ஷாவை போய் டிடிவி தினகரனும் சந்திச்சு பேசி மீண்டும் NDAவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணியில 8+1ன்னு ராஜ்யசபா சீட் கேட்டிருக்காரு டிடிவி. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட தனக்கு தானே ரிசர்வ் செஞ்சு வச்சிருக்காராம். பாஜகவோ 6 சீட்டை கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காம். பாஜக அதிமுக கூட்டணியில டிடிவி சேர்ந்த உடனேயே தென் மாவட்டங்கள்ல திமுக நிர்வாகிகளை உஷாராக இருக்க சொல்லி இருக்காங்க. இத பத்தி தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கிட்ட பேசினப்ப அமமுக பலமா இருக்கிற தொகுதிகள்ல கூடுதலா வேலை செஞ்சாகணும்னு கட்டளை வந்திருக்கு சார். அதிமுகவும் தினகரனும் ஒரே கூட்டணியில இருக்கிறது தென் மாவட்டத்துல சில தொகுதிகள்ல எங்களுக்கு டஃப் ஃபைட்டா தான் இருக்கும், அதனாலதான் இப்பவே உஷாராகிறோம் என்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, எந்த பக்கம் போறதுன்னு முடிவெடுக்க முடியாம ரொம்பவே OPS தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க இப்படியே இருங்க, நாங்க எங்க ரூட்ல போறோம்னு ஒவ்வொருத்தரா டாட்டா காட்டிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் சுப்புரத்னத்தை தொடர்ந்து வைத்திலிங்கம் திமுகவில் இணைய போறாருன்னு நாம 2 வாரத்துக்கு முன்னரே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வைத்திலிங்கம் அறிவாலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இத பத்தி அறிவாலய தரப்புல பேசினப்ப ஏற்கனவே பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம்னு பலரையும் திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்த செந்தில் பாலாஜி தான் வைத்தி அசைன்மெண்ட்டையும் பக்காவா முடிச்சிட்டாரு. வைத்தி வச்ச ஒரே டிமாண்ட் மகனுக்கு ஒரத்தநாடு தொகுதியில சீட் கொடுங்க என்பது மட்டும்தானா. இதுக்கும் சிக்னல் வாங்கி கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி. அப்புறம் என்ன, யார பத்தியும் கவலைப்படாம CM ஸ்டாலினை சந்திச்சு திமுகவுல வைத்தி இணைஞ்சிட்டாரு என்கின்றனர். வைத்திலிங்கம், வெள்ளமண்டி எல்லாரும் ஒன்னாதான் திமுகவுல சேரணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் மீண்டும் சேர்ந்துட்டாரு இல்லையா? இது நடக்கும்னு தெரிஞ்சுதான் கவுண்டர் அட்டாக்கா வைத்திலிங்கத்தை திமுக இன்னைக்கு சேர வச்சதா. தனியா தவிக்கும் வெள்ளமண்டியும் விரைவில் அறிவாலயத்துக்குள் அடியெடுத்து வைக்க போறாராம் என்கின்றனர். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.